श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां तदागति। சீருந்துது புலிதிருவேங்கடமுடையான் பாரன்றச் சொன்ன பரமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான தயாசதகத்தை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இது பர்யந்தம் 51 ஸ்லோகங்கள் சுவாமி தேசிகனுடைய விஷயமா அந்த தயாசதகத்திலே எம்பெருமானுடைய தயையை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கோம். கீழ் ஸ்லோகமான 51வது ஸ்லோகத்திலே ஒரு அகிஞ்சனாகிய அந்த ஜந்துக்கு கூடம் இந்த தர்மசேதுவான அந்த பகவானை அடைவதற்கு இந்த தயாதேவியானவள் பரமமான உபகாரம் பண்ணுகிறாள். அந்த உபகாரத்தாலே இந்த அகிஞ்சனாகிய ஜந்து கூடம் அவருடைய அனுகிரகத்தாலே இந்த சம்சாரமாகிய அந்த பெரிய சாகரத்தை தாண்டி அந்த மலையப்பனுடைய திருவடியான நித்தியமான செல்வத்தை அடைகிறான். அதுக்கு தயாதேவி பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை நான் நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். இது 51வது ஸ்லோகத்தின் விஷயம். 52வது ஸ்லோகத்தின் விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, அபிமுகபாவ சம்பித சம்பவினாம் பவினாம் क्वचित् उपलक्षिता क्वचित् अभङ्गुरघूटगतिः विमलरसावागविषगिरी च जये भवति सपति सरस्वतीव समयत्यमगप्रतिकम् அப்படின்னு 52வது ஸ்லோகத்தை அவதாரம் பண்றார். விஷகிரீச்ச ததே, அவனுடைய தயை, திருவேங்கடமுடையான அவனுடைய தயை சில இடங்களில் கொச்சித்து உபலக்ஷிதா, சில இடங்களிலே கண்ணுக்கு தோன்றுபவையாய் இருக்கு. கொச்சித் அபங்குர கூட்டகதி, சில இடத்துல மறைந்து அனுகிரகம் பண்றதுன்னு சொல்றார். அப்படி இந்த அனுகிரகமானது எப்படி இருக்குன்னா, விமல ரசாவாக, அப்படின்னா ஆழ்வார் அமலன் விமலன்னா சொன்னார் இல்லையா. விமலன்னா ஒரு ஹேயம் இல்லாத, கலக்கம் இல்லாத ஒரு தெளிவான ரசமாய் அந்த அனுகிரக நதியானது ஓடுறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, எப்படி சரஸ்வதி நதி முதல்ல உற்பத்தியாகி புனக அந்தர்வாகினியாகி அப்புறம் திருப்பி சில இடங்களில் மேலே வந்து போகிறதுன்ட்டு அதனுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. அப்படி இந்த ஜீவாத்ம விஷயத்திலே இந்த தயாதேவியானவள் எப்படி இருக்கான்னா, அந்த சரஸ்வதி நதி போலே, சரஸ்வதி சரஸ்வதீவ சத்தியமகம்ம பிரதிகம்னு சொன்னார். அதை போல அவருடைய அனுகிரகமானது கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலும் இருக்குன்னு சொல்ல வர சுவாமி தேசிகன். நீங்க விஷகிரிநாதனுடைய அந்த ஈஸ்வரனுடைய தயை சரஸ்வதி என்ற பிரவாகமான நதியை போல நமக்கெல்லாம் சில இடங்களிலே வெளிப்படையாக நம் கண்ணுக்கு தெரிந்தும், சில இடத்தை நம் கண்ணுக்கு தெரியாது மறைஞ்சும், ரொம்ப தெளிவான நிர்மலமான கலக்கமில்லாத தோஷமற்றதான ஒரு ஸ்நேகத்தை வச்சுன்னு பிரவாகமாக கொட்டி நம் கிட்டே நெருங்கும் போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது.
அப்படி வரும்போது இந்த சம்சாரிகளுடையதான பல்வேறு விதமான வினைகள், நம்மளாம் ஒரே பாவம்தான் பண்ணிருக்கோம், பாவமே செய்து பாவியானன்னு ஆழ்வார் சொன்னார். எல்லா வினையும் அதிவேகமாக தீர்த்து விடுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அற்புதமான 2 வரியில கருத்து தெரிவிச்சிருக்கா நம்ம பெரியவா வியாக்கியானத்துல. தாத்பர்யார்த்தம் சொல்லணும்னா, ஒரு மாதா இருக்கா, அவளை போன்ற தயை நமக்கெல்லாம் அபிமுகமாய் நம்ம நோக்கி நெருங்கி வருது. அதனாலேயே தயைக்கு சந்தோஷம். நம்ம தயை நோக்கி போகும்போது தயைக்கு சந்தோஷம், தயை நம்ம நோக்கி வரும்போது நமக்கு சந்தோஷம் இல்லையா? அணுகில் அணுகும்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார். அப்போ தயைக்கு சந்தோஷம் இருக்குதுன்னா, இந்த ஜீவாத்மாக்கு நாம் அனுகிரகம் பண்ண போறோம், அவன் என்னை புரிஞ்சுட்டு என்னை நோக்கி வருகிறான், என் அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த ஜீவாத்மா கிஞ்சித் பிரயத்தனம் பண்றான்னு தயை திருவுள்ள பத்திட்டாக்க, நமக்கு நாம் ஆசைப்படும் அந்த மோட்சம் இருக்கே, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிறான்னு சொன்னாலே, அந்த தெளிவில்லாத அந்த கலங்கா பிரணகர் சொல்லக்கூடியதான அந்த திவ்யக்ஷேத்திரம் நமக்கு கைகூடும்னு சொல்றான். அபிசம்பவம்னு சொன்ன சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அபிசம்பவினாம் பவினாம்னு சொன்னார். அபிசமம்னா இங்க மோட்சம்னு பெரியவா வியாக்கியானம் பண்றார். நமக்கு கஷ்டங்கள் நிறைய ஏற்படுறது. ஆனால் அதுக்குள்ளேயும் பெருமாள் நமக்கு நம்மை திருத்தி பணிகொண்டு நல்வழிக்கு கொண்டு வருவதற்கு எம்பெருமானுடைய கருணையாகிய தயை தான் நமக்கெல்லாம் அனன்யகதியாக இருக்கு. நாம் கஷ்டப்படும் போது நமக்கு ஹிதம், அந்த கஷ்டங்கள் நமக்கு வருவதற்கு இவன் இதை தாங்க வேண்டும் என்று எம்பெருமான் ஹிதம் பண்றார். அந்த ஹிதத்தை தயாதேவி எப்படி சரஸ்வதி நதி அந்தர்வாகினியாக வருகிறதோ அதை போல மறைவாக நமக்கு அனுகிரகம் பண்றாள். நம் கண்ணுக்கு புலப்படக்கூடியது நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் மாத்திரம். நமக்கு பிரியமான சுகங்களை மட்டும் அவள் பகிரங்கமா நமக்கு கொடுக்கிறாள். சில கஷ்டங்கள் வருவது நமக்கு தெரியவே தெரியாது, வரப்போறது எப்படி தெரியும்? கல்யாணம் நிச்சயமாச்சா, கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். திடீர்னு ராத்திரி தூங்கிட்டே இருந்தால் உடம்பு முடியாது தூக்கி தூக்கி போட்டுதான் கஷ்டம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கஷ்டம் அது. அந்த கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்முடைய ஹிதத்துக்காக இந்த ஈஸ்வரனுக்கான திருவேங்கடத்தான் அந்த தயவினால் அதை செய்கிறான்னு நாம் தெரிந்து கொள்ள முடியாது. வாஸ்தவத்தில் பார்த்தாக்க இந்த கஷ்டமும் அந்த தயவினால் தான் நமக்கு செய்விக்கப்படுறது. நம்முடைய கர்மா அப்படி ஆட்கொள்றது நம்மளை. உலகத்தில் சுக்கம் துக்கம்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் சுகமாக இருக்குது. நமக்கு சில கஷ்டங்கள் வரும்போது ரொம்ப மனசு துக்கித்து போகிறதுன்னு பெரியவா சொல்வா இல்லையா? நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கும் மற்ற விஷயத்தை. இது ரெண்டுமே தயனுடைய காரியம்தான். ஒரு ஜீவாத்மா எம்பெருமானை போல் சேர்வதற்கு அவன் புண்ணிய பலமோ பாப பலமோ ஒன்றுமே இந்த ஜீவன் மேலே இருக்கக்கூடாது. அப்போ தான் பெருமாள் சுவீகரிச்சுக்கிறான். இது எல்லாமே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்னா எம்பெருமானுடைய அந்த தயனுடைய அனுகிரகம்னு சொல்லணும். அதுதான் சுவாமி தேசிகன் சாட்சியா திருச்சின்னமாலையில் அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார்னு சொன்னார் வரதன் விஷயமா சொல்லும்போது. இந்த சுக்கம் துக்கம் ரெண்டுமே தயை காரியமாக சொல்கிறது. எப்படி இந்த சரஸ்வதி நதியானது பூமியினுடைய மேல்மட்டத்திலே கண்ணுக்கு புலப்படும்படியாக வெளிப்படையாக ஓடுறது. ஆனால் சில இடங்களில் அந்தர்வாகினின்னா பூமி உள்ளே போய் நதி ஓடுறது. அது எப்படி சுவாமி கேட்டால் அப்படி தான் ஓடுறது. இதுதான் இயற்கை. இது எங்கே அந்தர்வாகினியாக போகிறா அப்படின்னா, வியாச குகை இருக்க பத்ரிகாசிரமத்தில், அதை தாண்டி 1 கிலோமீட்டர் மலை ஏறி போனோம். வியாச குகைன்னு ஒரு இடம். அந்த குகைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரியதான பாறை ஒன்று இருக்கு. அடி சேவிச்சுட்டு வந்தேன். அந்த பக்கத்தில் உற்பத்தி ஆகி அந்த பாறை கீழ் வழியாக அந்தர்வாகினியாக சரஸ்வதி போகிறா அப்படின்னு அங்கே இருக்கிறவா சொல்கிறா. அந்த இடத்துல இப்படி நமக்கெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுதிலும் தயம் பிரவாகமாகவே அந்த ஓட்டத்திற்கு நமக்கு எப்படி பிரவாகமாக பாப புண்ணியங்கள் போகிறதோ அதே மாதிரி தயம் கூடவே ஓடி வரா நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு.
சில இடங்களில் கண்ணுக்கு தெரியுது, சில இடங்களில் கண்ணுக்கு தெரியாமல் போயின்னு இருக்கு எல்லாமே. ஆனால் அந்த தயை எப்படி இருக்குன்னு சொன்னால், சரஸ்வதி நதியுடைய தீர்த்தம் போலே ரொம்ப பரிசுத்தமாக இருக்குது தயா பிராட்டியுடைய அனுகிரகமானது. அப்பேற்பட்டதான் நிர்மலமான ஜலங்களெல்லாம் இந்த ஜீவாத்மா நோக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும்னு சொன்னார். நமக்கெல்லாம் தீராத வினை சம்சாரமாகிய வினை இருக்கு. இதையெல்லாம் அதிவேகமாக வந்து தீர்த்து நமக்கு இந்த தயையே, எந்த ஜீவாத்மா தயன் திருவடியை பற்றுகிறானோ அவனுக்கு இவோ அனுகிரகம் பண்ணி இவன் கேட்ட விஷயத்தை கொடுக்குறா அப்படின்னு வேறு யாராலும் ஒரு வழியாலும் தீர்க்க முடியாத பாவங்களையெல்லாம் ஒரு நொடிப்பொழுதிலேயே போக்கி விடுகிறாள் இந்த தயாதேவி அப்படின்னு பெரிய வியாக்கியானம் இந்த இடத்துல. அதனால இந்த ஸ்லோகத்திலே தெளிந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த விஷகிரியினுடைய ஈஸ்வரனான சீனிவாசனுடைய தயே சரஸ்வதி நதி போல சில இடங்களிலே கண்ணுக்கு புலப்படுறது, சில இடங்களிலே கண்ணுக்கு புலப்படலை. அப்படி நிர்மலமான தோஷமில்லாத தீர்த்தம் எப்படி ஸ்நேகத்தோட ஜீவாத்மாவை நோக்கி ஓடி வரதோ, அதே போல தயனுடைய அனுகிரகமாகவும் நம்மை நோக்கி ஓடி வந்து இந்த சம்சார தாபத்தில் இருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்களுடைய அனைத்து தீராத வினை அனைத்தும் தீர்ப்பார் வந்தார்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். மொத்தமாக தீர்த்துட்டு போறா, அனுகிரகம் பண்ணிட்டு போறான்னு அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தையே நமக்கு கொடுக்குறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.